الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும், குறிப்பாக நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அன்வன்வாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபு தாபியீங்கள், கியாமத் நாள் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் பள்ளி வாயிலுக்குள் இருக்கின்றோம். இந்த ஒன்று கூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நமக்கு படிக்க கிடைக்கின்றதோ அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பித்தேன். இன்றைய ஜும்மாவின் போது ஒரு முஃமின் கண்டிப்பாக தன்னுடைய பார்வையை தாழ்த்தி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி அவன் நடந்து கொள்வதனால் ஏராளமான நன்மைகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவனால் கண்டுகொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரா நூருடைய 30வது வசனம் 31வது வசனம், அந்த இரண்டு வசனங்களிலும் இரண்டு சாராரையும் விழித்து சொல்லுகிறான். ஆண்களையும் பெண்களையும் விழித்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்லில் முஃமினீன, முஃமினான ஆண்களுக்கு நீங்கள் கட்டளை பிறப்பியுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் கீழ் நோக்கி ஆக்கிக் கொள்ளட்டும். வீதிகளிலே செல்லுகிற போது எந்த இடத்தில் அவர்கள் இருந்தாலும் அங்குமிங்கும் தங்களுடைய பார்வைகளை அலைய விடாமல், தங்களுடைய பார்வைகளை எப்படி அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டுமோ தனக்குள் வைத்துக் கொண்டு அந்நிய பெண்களை, அந்நிய விடயங்களை, தேவையில்லாத விடயங்களை பார்க்காமல் தவிர்ந்து கொள்ளட்டும் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். மேலும் அவர்கள் அவர்களுடைய மர்மஸ்தானங்களையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும். அல்லாஹு தஆலா
தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை பின்னர் தான் சொல்லுகிறான். அதற்கு முன்பு எதை சொல்லுகிறான் என்றால், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். இந்த பார்வையின் ஊடாக ஒருவன் நிச்சயமாக ஈமானை இழக்குகிறான். அவனுடைய மர்மஸ்தானங்கள் வழிகெடுவதற்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது ذَلِكَ أَزْكَى لَهُمْ. மூமின்களாக இருக்கிற போது அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக சிறந்த வழியாக இருக்கிறது. ஒரு மனிதன் தான் விபச்சாரத்தின் பக்கம் போய்விடக் கூடாது, ஹராமான விடயங்களின் பக்கம் போய்விடக் கூடாது என்று ஆசைப்பட்டால் அவன் மிக முக்கியமாக கண்டிப்பாக அவனுடைய பார்வையை கீழ் நோக்கியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் அங்கிருந்தும் அவனுடைய பார்வையை அவன் ஆக்கிவிடக் கூடாது. அப்படி ஆக்குகிற போது அவனை தூய்மைப்படுத்தக்கூடியதாக அந்த பார்வை இருக்காது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போன்று பெண்களையும் அப்படியே சொல்லுகிறார். வகுல்லில் முஃமினாத்தி, மூமினான ஆண்களுக்கும் நபியே நீங்கள் பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யகுதுன மின் அப்சாரிஹின்ன, தங்களுடைய பார்வைகளை அவர்கள் கீழ் நோக்கி கொள்ளட்டும், தங்களுடைய அவயங்களை தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய அழகுகளை அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கட்டும். இல்லாமா லஹர மின்ஹா, ஒரு பெண்ணுடைய அலங்காரம் என்பது எதை மாத்திரம் அவள் வெளியாக்கலாம், தன்னுடைய முகமும் இந்த மணிக்கட்டும் தவிர. இன்னும் சில அறிஞர்கள் ஒரு பெண் முழுக்க மறைவாக இருக்க வேண்டியவள் தான், முகத்தை மறைக்க வேண்டும், கையை மறைக்க வேண்டும். ஆனால் சில ஹதீஸ்கள் அறிஞர்கள், பிகஹ்கள் அறிஞர்கள் முகம் மணிக்கட்டு தவிர அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும். ஆகவே சகோதரர்களே, இதுதான் அந்த பெண்ணிலே இருந்து வெளியாக முடியுமானது. இப்படி இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால், அவர்களுக்கு அவர்களுடைய அலங்காரங்களை யாருக்கு காட்ட முடியும்? தன்னுடைய கணவனுக்கு காட்டலாம், பெற்றோர்களுக்கு காட்டலாம், பிள்ளைகளுக்கு காட்டலாம், தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு காட்டலாம், அண்ணன் தம்பிகளுக்கு காட்டலாம். அது தவிர வேறு யாருக்கும் அவர்கள் அதை காட்டி தெரிய முடியுமா என்றால் அப்படி செய்ய முடியாது. ஒரு வீட்டுக்குள் இருக்கின்ற போது ஒரு பெண் ஃபர்தாவுடைய வாழ்க்கை கிடையாது அவளுக்கு. அவள் மறைக்க வேண்டிய சில பகுதிகளை மாத்திரம் மறைத்துக் கொண்டு சும்மா இருப்பாள். இது போன்று அவள் என்ன செய்ய முடியாது, வெளியிலே வீதிகளில் வர முடியாது, ரோட்டுக்கு வர முடியாது என்பதை இஸ்லாம் அவர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக மனிதனுடைய பாவம் என்று சொல்லுகிற போது விபச்சாரத்தின் பக்கம் ஒரு மனிதனை தள்ளிவிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாவமாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துவது தன்னுடைய பார்வையை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ஜுக்கு இஹ்ராமுடைய அந்த உடைகளை கட்டி கொண்டிருக்கின்ற போது அந்த நேரத்தில் ஒரு பெண் வருகிறார்கள். ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த பருவ வயதை அடைந்த இளம் வயது வாலிபராக அவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவரும் கூட இருக்கிறார். அந்த பெண் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு சட்டம் கேட்க வருகிற போது அந்த வாலிபர் அந்த பெண்ணை கடுமையாக பார்க்க தொடங்கினார். ரசூலுல்லாஹ்வும் அதை கண்டுவிட்டார்கள். உடனடியாக சொன்னார்கள், ஃபضலே இஸ்ரிஃப் பஸரக, உங்களுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளுங்கள், இது கூடாத காரியம், உங்களை அழித்து விடும், உங்களை நாசமாக்கி விடும், ஈமானில் நிலைக்க செய்யாது என்று அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவரை திருப்பி நல்வழிப்படுத்தினார்கள். ஆகவே சகோதரர்களே, பார்வைகள் என்பது எப்போதும் ஒரு மனிதன் நல்லதாக அவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும், கீழ் நோக்கியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அங்குமிங்கும் தேவையில்லாமல் பார்த்து தெரியக்கூடாது. அது ஒரு மோசமான கீழ்த்தரமான
ஒரு கயவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், திடீரென்று நாங்கள் பார்த்து விட்டால் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திடீரென வீதியிலே போகிற போது நீங்கள் ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து விட்டீர்கள், உடனடியாக நீங்கள் அந்த பார்வையை மாற்றிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்க கூடாது. திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தால் அந்த பார்வை பாவமாக உங்களுக்கு பதிவு செய்யப்படும், அது உங்களை வழிகெடுத்து விடும். ஆனால் ஒரு தரம் பார்த்தீர்கள், இறையச்சியாக பார்த்தீர்கள், பரவாயில்லை, திரும்பி விட்டீர்கள், மாற்றிக் கொண்டீர்கள் என்றால் அல்லாஹு தஆலா அதை எப்படி பதிவு செய்கிறார் என்றால் மிகப்பெரிய ஈமான்தாரியாக உங்களை பதிவு செய்கிறார். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, மிகப்பெரிய வணக்கம் செய்த ஒரு மனிதனாக உங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஆகவே சகோதரர்களே, மனிதர்கள் என்ற வகையிலே வீதிகளிலே செல்லுகிற போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதேச்சியாக சில விடயங்களை பார்க்க வேண்டி வரும். அப்படி பார்த்து விட்டால் அதை எங்களை நாங்கள் கண்ட்ரோல் படுத்த வேண்டும், எங்களை பக்குவப்படுத்த வேண்டும், நாங்கள் உடனடியாக மாற வேண்டும். நாங்கள் ஷைத்தானியத்தின் பக்கம் போய்விடக் கூடாது, நல்லதின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள்? அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அலி இப்னு அபீ தாலிப் எப்படிப்பட்டவர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால் அப்படியே அச்சத்தாக பின்பற்றுகின்றவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். இப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்றால் சகோதரர்களே, நாம் நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு மிக முக்கியமான அம்சமாக இந்த காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித் என்ற இமாம் சொல்லுகிறார், எந்த மனிதர் இந்த பார்வையை தாழ்த்தி நடந்து கொள்ளுகிறாரோ, வீதிகளிலே செல்லுகிற போது அழகான முறையில் பார்வையை தாழ்த்தி கொள்ளுகிறாரோ, அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவனாக இருக்கிறார், அல்லாஹ் அவனை நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று கத்துல் பஸர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்வது என்பது சர்வ சாதாரணமான விடயம் அல்ல. ஹராத்தை நீங்கள் உங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுகிறீர்கள், ஹராத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹராத்தை பாதுகாத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இத்தகில் மஹாரிம ஃபஇன்னக அபதுன் நாஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹராத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே கண்ணால் செய்கிற ஹராமாக இருக்கலாம், காதால் செய்கிற ஹராமாக இருக்கலாம், வாயினால் செய்கிற ஹராமாக இருக்கலாம், காலினால் எந்தினால் செய்கிற ஹராமாக இருந்தால் அத்துணை ஹராம்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி தவிர்த்து கொள்வதுதான் நீங்கள் வணக்கசாலி என்பதற்கு அடையாளம். தொழுவது, நோன்பு பிடிப்பது, அது செய்வது, இதுவும் வணக்கம்தான். அதை விட மிக முக்கியமானதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவது, எதையெல்லாம் அல்லாஹ் தூதரும் ஹராமாக்கினார்களோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்து கொண்டால் நீங்கள் தான் மிகப்பெரிய வணக்கசாலி. ஹராத்தை சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், ஹராத்தை அடையாளப்படுத்துங்கள், ஹராத்தை அடையாளப்படுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், ஹராமான விடயங்களை முடியுமானவரை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, ஹராமான விடயங்களை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள், நன்மைகளை முடியுமானவரை செய்து கொள்ளுங்கள். ஹராம் என்பது தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் ஈடுபட்டு விடக் கூடாது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போன்று சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கத்துல் பஸர் என்பது ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகிற போது
தன்னுடைய பார்வையை தாழ்த்தி நடந்து கொள்ளுகிறானோ அந்த மனிதனுக்கு மறுமையிலே அல்லாஹு தஆலா ஹூருல் ஈன்களை திருமணம் முடித்து கொடுக்கின்றார். எந்த மனிதன் இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுத்த அந்த கண்களால் ஹராமான விடயங்களை செய்கிறானோ, ஹராத்தின் பக்கம் செல்லுகிறானோ, பார்வையை தாழ்த்தாமல் நடந்து கொள்ளுகிறானோ, அந்த மனிதன் மறுமையில் குருடனாக எழுப்பப்படுவான் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல ஹதீதுகளை வைத்து விளக்கம் சொல்லி நமக்கு சொல்லி தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி சொல்லுகிறார்கள். எந்த ஒரு மனிதர், நம்மட பழக்கம் என்ன, அவன் வீட்டுக்கு என்ன நடக்குது, இவன் வீட்டுக்கு என்ன நடக்குது, வெட்டி பார்க்கிற, கூந்து பார்க்கிற, அது பார்க்கிற, இது பார்க்கிற, தேடி திரிகிற இந்த அசிங்கம். சொல்லுவாங்க, பன்றியுடைய பழக்கம் என்ன, எங்கேயாவது குப்பைகளை நாம புதைச்சு வச்சு அதை தோண்டி தோண்டி எடுத்து, இது போன்றுதான் இந்த ஊத்தை தேடக்கூடியவர்கள். இந்த ஊத்தை தேடக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், இந்த பன்றியின் பழக்கத்தை கொண்டவர்கள். பன்றி ஊத்தையை கிளறி விடுவது போன்று மற்றவனுடைய நாட்டத்தை, ஊத்தைகளை கிளறிவிடக்கூடியவர்கள் யார்? பன்றிகள் என்று சில இஸ்லாமிய அறிஞர்கள் அவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். புகாரியிலே வரக்கூடிய 6902வது ஹதீஸ். எந்த மனிதன் ஒரு சமூகத்துடைய வீட்டுக்குள் உத்து பார்த்து திரிகிறார்கள், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அந்த இஸ்லாமிய ஆட்சி இப்படிப்பட்ட மனிதனுடைய கண்ணை குத்தி குருடாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியும், நீண்ட முடிகளை கொண்ட ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய முடி என்பது தோல் புயத்தை தொட்டதாக இருக்கும், நீண்டதாக. நம்ம அதுக்கான பொங்கல் வளர்க்கிறமா இல்லை, தோல் புயத்தை தொட்டதாக ஒருவர் முடி வளர்க்கிறதாக இருந்தால் அந்த அளவுக்கு வளர்த்துக் கொள்ளலாம். இப்படி வளர்க்கலாம், அது ஒரு சுன்னா. ஒரு முடியை ஒருவர் வலிப்பதாக இருந்தால் என்ன செய்வது? ஒன்று ஹஜ்ஜி உம்ராக்கு வலிக்கலாம், அல்லது அவருக்கு ஏதாவது நோய் தும்மலுக்கு வந்தா வலிக்கலாம். அதே மாதிரி என்ன செய்வது? இப்படியான இந்த விடயங்களுக்காக வேண்டி அவர் வலித்துக் கொள்வது, இப்படி செய்வது. அது இல்லாமல் ஒருவர் முடி வளர்க்க போகிறவர்கள் வளர்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி என்பது இப்படி இருந்தது. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விட்டு என்ன செய்கிறார்கள்? வீட்டிலே இருந்து தலை சீவி கொண்டிருக்கிறார்கள். மரத்திலான சீப்பு, மிதிரா என்று சொல்வது. மிதிராண்டா நம்ம சொல்லுவோம், நீண்ட முடிவுள்ளாக்கள் பொம்புளையில் தலை சீவும் போது கொம்பு சிப்பு வச்சுக்குவாங்க. இது மாதிரி ஒரு கொம்புச்சி மரத்திலான செய்யப்பட்ட அந்த சீப்பினால் ரசூலுல்லாஹ் இப்படி தலையை சீவி கொண்டிருக்கிறார்கள். ரோட்டில் போன ஒரு சஹாபி வெட்டி பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் வெட்டி பார்த்தது நம்மளை போல கீழ்த்தரமான நோக்கத்தோடு அல்ல. ரசூலுல்லாஹ் வெட்டி பார்த்தது மஹப்பத்துல, ரசூலுல்லாஹ்வை பார்க்காம இருக்க இந்த அமைப்புல. அப்ப ரசூலுல்லாஹ் இதை காணல. இன்னொரு சஹாபி சொல்லுகிறார், யார் ரசூலுல்லாஹ் உங்களை பார்த்துட்டு போறேன். ரசூலுல்லாஹ்க்கு ஹிதமத்துக்கு இருந்த, வேலை வெட்டிக்கு இருந்த அந்த சஹாபி சொல்லுகிறார், இவர் உங்களை பார்த்து கொண்டு போகிறார், அவரை கூப்பிடுங்கிறார். கூப்பிட்ட உடனே நடுங்கி நடுங்கி வர அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நீ இப்படி எட்டி பார்த்தியா? ஆமா யார சொல்லலாம், உங்களை ஆசையா பார்த்தேன், அதுக்குத்தான், வேற ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ பார்த்ததை நான் கண்டிருந்தால் இந்த சீப்பினால் உனது கண்ணை குத்தி கூடாது. இப்படி யாருக்கும் செய்துவிடக் கூடாது. தேவையில்லாமல் அவனுடைய வீடு, இவனுடைய வீட்டில் எட்டி பார்த்து திரிகின்ற இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எச்சரிக்கையை செய்தார்கள். என்றால் அப்படி என்றால் நம்மில் எத்தனை பேர்கள் கண்ணில்லாமல் தெரிய வேண்டும்? யோசித்து பாருங்கள். நம்முடைய வேலையே அதான், அவனை பார்க்கிறது, இவனை பார்க்கிறது, அவன்ட ஊத்த, இவன்ட ஊத்த, இதான் நம்முடைய வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், இந்த ஊத்தை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மறுமையிலே அவர்களுடைய காதுகளுக்கு ஈயத்தினால் அவருக்கு ஊத்தப்படும். காதிலே ஆணு
ஈயத்தினால் அவர்களுடைய காதுகள் அப்படியே என்ன செய்யும்? ஊத்தப்படும். மற்றவனுடைய ஊத்தைகளை மற்றவனை இப்படி இப்படி செய்து திருந்தவர்களுக்கு இப்படியான தண்டனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீசுகளை நாம் வைத்து பார்க்கிற போது ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய பார்வையை ஆக்கிக் கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஒரு பார்வையை தாழ்த்தி கொள்பவன் பிரகாசமாக திகழ்வான். இந்த உலகத்திலும் அவனுக்கு பிரகாசம், மறு உலகத்திலும் பிரகாசம், மறுமையிலும் அவனுக்கு செஞ்சரிப்பு, இந்த உலகத்திலும் செஞ்சரிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, 6 விடயங்களை நீங்கள் தவிர்த்து உத்தரவாதம் தாருங்கள், உங்களுக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் சுவர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு. அந்த 6 விடயங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவது, பேசினால் உண்மை பேசுங்கள், நான் பொறுப்பு சொர்க்கத்தில். வாக்களித்தால் மாறு செய்யாமல் அதை நிறைவேற்றுங்கள், நம்பப்பட்டால் நிறைவேற்றுங்கள். நீங்கள் உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களால் யாருக்கும் இந்த கெடுதியும் நடக்காமல் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த 6 விடயங்களையும் உங்களால் எனக்கு சரியாக கடைபிடிப்பேன் என்று உத்தரவாதம் தந்தால் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன், சுவர்க்கம் நான் பெற்றுத் தருவேன், உங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பாமல் நான் ஓய்வு பெற மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சகோதரர்களே, அப்ப இந்த மிக கஷ்டமான மிக முக்கியமான ஒரு காரியமாக இந்த விடயங்கள் இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் எல்லா கண்களும் அழுது கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுக்கு முன்னால் குல்லு ஐனின் பாக்கியா, எல்லா கண்களும் அழுது கொண்டே இருக்கும். 3 கண்கள் மாத்திரம் சிரித்த வண்ணம் அந்த கண்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த கண்கள் யார்? முதலாவது, ஹராமான விடயங்களை விட்டும் தங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொண்டவர்கள். ஹராமான விடயங்களை அவர்கள் பார்த்தது கிடையாது. நம்ம பேஸ்புக்ல பார்த்துக்கிட்டு போகலையும் எவ்வளவு அசிங்கங்கள் தான் திரும்ப ஒரு எடுத்து பார்ப்போம், தள்ளிவிட மாட்டோம். வாட்ஸ்அப்ல வந்தா தள்ளிவிட மாட்டோம். நேருக்கு நேரமா சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த அசிங்கங்கள் இமாம்களுடைய காலத்தில் நேருக்கு நேராக மாத்திரம்தான் பார்க்கலாம். இன்று அப்படியா? அமெரிக்காவில் நடக்கிறத இங்க பார்க்கலாம், சவுதி நடக்கிறத இங்க பார்க்கலாம். நடக்குதா இல்லையா? ஆகவே சகோதரர்களே, இந்த காலம் மிக முக்கியமானது. நம்முடைய பார்வைகள் என்கிறது மிக கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று 2வது கண் எது? நாளை மறுமையிலே செழிப்பாக இருக்கின்ற கண். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த கண் எதுவென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக விழித்துக் கொண்டிருந்த அந்த கண், அல்லாஹ்வுக்காக வேண்டி விழித்த கண், மார்க்கத்தை படிப்பதற்காக, மார்க்கத்திற்காக வேண்டி போராடுவதற்காக, மார்க்க விடயங்களுக்கு ஈடுபடுவதற்காக எவர்களெல்லாம் விழித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த கண்கள் 2வது. 3வது கண் எது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் செய்த பாவம் நினைத்து நினைத்து அவன் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அவன் அந்த கண்களால் அழுது அழுது அவனுடைய கண் கொசுவை போன்று சிரித்து விட்டது, கண்ணீர்கள் ஓடி ஓடி. அப்படிப்பட்ட கண். ஆகவே சகோதரர்களே, நம்முடைய கண்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அழுது பிரார்த்தித்த கண்கள் ஒருபோதும் நரகத்தை நுழையாது. ஆகவே சகோதரர்களே, நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா பேச வைப்பான். நாங்கள் செய்த பாவங்களை பேச வைத்து விடுவான், நாவுக்கு பூட்டு போட்டு விடுவான். கை பேசும், கால் பேசும், கண் பேசும், நம்முடைய நாக்கு, நம்முடைய மூக்கு பேசும், எல்லா உறுப்புகளும் நாமல் செய்ததை பேசும். அப்போது நமக்கு எதிராக அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், நாம் நின்ற பூமி, நாம் வசித்த இடம், படுத்த இடம், நம்மளோடு வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற காலம். ஆகவே சகோதரர்களே, இந்த காலத்தில் நாங்கள் ஒருபோதும் என்ன செய்துவிடக் கூடாது என்றால்,
எந்த விதமான கீழ்த்தரமான செயல்பாடுகளையும் செய்து நம்முடைய ஈமானை பாலடைய செய்துவிடக் கூடாது. விபச்சாரத்திலே மிக கூடிய பங்கு எடுப்பது இந்த பார்வைதான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா பார்வையை தாழ்த்துங்கள், தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தனியே அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? இந்த விடயத்தை ஆண்களுக்கு சொன்னா பெண்களுக்கு தானே சொல்லுங்கன்னு சொல்லுவான் ஆண்கள், அது பெண்களும் சொல்லத்தான். அப்படி சொல்லாம அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? ஆண்களுக்கும் விழித்து சொல்லி பெண்களுக்கும் அல்லாஹ் விழித்து சொல்லுகிறான் என்றால் எவ்வளவு முக்கியமானது. ஆகவே சகோதரர்களை, மனிதர்கள் என்ற வகையிலே தவறுகள் நடக்கலாம். இதன் பிறகு தவறுகள் நடக்கக்கூடாது. திடீரென மரணம் வந்து விட்டால் என்ன செய்வது? எப்போது அடுத்த நிமிஷம் நான் மரணிக்கலாம், இப்போது மரணிக்கலாம். எனக்கு இந்த நிலையில் மரணம் வந்தால் நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் இருக்கிறோனா? யோசிக்க வேண்டுமா இல்லையா? ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தௌபா செய்வார்கள், அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள். கடைசி வரை எப்படி செய்வார்கள் என்றால், யா அல்லாஹ், மரணிப்பதற்கு முன்னால் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டு என்னை மரணிக்க செய்து விடு, நல்ல மரணத்தை தந்து விடு என்று பிரார்த்திப்பார்கள். ஆகவே இப்படியான இந்த மரணங்கள் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் இந்த பார்வைகளை, உடல் உறுப்புகளை மிக முக்கியமாக ஹராமான விடயங்களை விட்டும் பாதுகாத்து வாழ வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், இன்று நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், அந்நியவர்களோடு ஓடிவிட்டார்களா இல்லையா? எத்தனையோ ஆண்கள் ஓடினார்கள், எத்தனையோ பெண்கள் ஓடினார்கள். எதனால்? இந்த பார்வையை ஏற்படுத்தியது, இந்த புலனை ஏற்படுத்தியது, இதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான். எப்படி யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அந்த பெண் தன்னோடு இருந்தவைக்காக வேண்டி கடுமையாக ஆசைப்பட்டு அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான், வழிகெடுக்க நினைத்தாரா இல்லையா? ஆகவே ஒன்றை அதிகமாக பார்க்க 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 அது என்ன செய்யும் என்றால் நம்மை பாவமான காரியங்களுக்கு தூண்டிவிடும் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதனால் அல்லாஹ்வும் தூதரும், நீங்கள் ஒன்றை பார்ப்பது, அழகான விடயங்களை, பெண்களை அல்லது ஆண்களை பெண்கள் இப்படி பார்ப்பது என்பது உங்களுடைய ஈமானை வேட்டி வைக்கக்கூடிய, ஈமானை அழித்துவிடக்கூடிய, மறுமையிலே சொர்க்கத்தை குறைக்கக்கூடிய, நரகத்தை வேண்டி தரக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விடயம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு மிக திட்ட தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே சகோதரர்களே, அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர்கள் நம்முடைய ஊரிலே பார்க்கிறோம், அந்நிய சமூகத்தை திருமணம் முடித்துக் கொண்டு கோவில்களிலே இன்று அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், பன்சாலைகளிலே எப்படி இருக்கிறார்கள், எப்படி பார்க்கிறோம். நம்முடைய ஒன்றாக குர்ஆனை படித்தவர்கள், தொழுதவர்கள், சுன்னாவை பேசியவர்கள், இப்படி எல்லாம் செய்தவர்கள், நம்மோடு நோன்பு பிடித்தவர்கள், பெருநாள் கொண்டாடியவர்கள், எப்படி எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எது? இந்த பார்வைதான். இந்த பார்வை மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த பார்வை நம்மை அழித்து விடும். அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த பார்வை மாத்திரம் அல்ல, நீங்கள் பேசுகிற போது, ஆண்கள் பெண்களோடு பேசுகிற போது, பெண்கள் ஆண்களோடு பேசுகிற போது குலைந்து வளைந்து பேசிவிடக் கூடாது. ஒரு பெண் ஆணோடு பேச வேண்டி வந்தால் சடுத்தமான குரலோடு அவள் பேச வேண்டும். இந்த குரலை பார்த்து அவன் பயப்பட வேண்டும். ஒடுங்கி நடுங்கி அப்படி இப்படி குலைந்து பேசினால் மூன்றாவது மனிதனுடைய உள்ளம் அந்த நோய்வாய்ப்பட்டது. அவன் அசிங்கத்தின் பக்கம் விரும்பக்கூடியது. அது எவ்வளவு பெரியாக இருந்தாலும் சரி, மௌலவியாக இருந்தாலும் சரி, ஹாபிஸாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர் அந்தஸ்தில் இருந்தாலும் இந்த கீழ்த்தரமான செயற்பாடுகளில் இன்று யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆகவே சகோதரர்களே, நாம் நம்மளை இந்த பக்குவம் செய்து கொள்ள வேண்டும். இந்த மோசமான விடயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போன்று இன்னும் பல இமாம்கள், இமாம் குர்துபி போன்றவர்கள் சில சம்பவங்களை சொல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய இமாமாக, மிகப்பெரிய முஅத்தினாக இருந்த ஒருவர், அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த காலத்தில் உயரமான இடங்களிலே ஏறித்தான் பாங்கு சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லுகிற போது ஒரு அழகான ஒரு பெண்ணை அவர் பார்த்து விடுகிறார். அந்த பெண்ணை பார்த்து விட்டு அவருக்கு அது நஸ்ரானிய கிறிஸ்துவ பெண்ணாக இருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்து விட்டு அவருக்கு ஆசை வந்து விட்டது. அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று ஓடுகிறார். அடைய வேண்டும் என்று ஓடுகிற போது அந்த பெண் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அப்போது அவள் சொல்லுகிறார்,
நீ என்னை அடைய வேண்டும் என்றால் என்னுடைய தந்தையோடு பேச வேண்டும் என்று தந்தையோடு பேசுகிற போது தந்தை சொல்லுகிறான், நீ என்னுடைய கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் உனக்கு நான் திருமணம் செய்து தருவேன் என்று சொல்லுகிறான். பரவாயில்லை, நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன், நான் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவன் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதன் பிறகு அவன் போதை குடிப்பதற்கு அதற்குரிய செட்டப்புகளை செய்கிறான். பன்றி இறைச்சிகளை சாப்பிடுகிறான். எப்படி மனம் மாறிவிட்டான், பன்றியை சாப்பிட்டு விட்டான், போதையை செய்து விட்டான். ஆனால் அந்த பெண்ணை அவனை அடைவதற்கு முன்னால் சரிக்கு விழுந்து கீழே மரணித்து விடுகிறான், காபிராக மரணிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பார்வையை ஏற்படுத்தியது பாங்கு சொல்லி நல்ல முறையில இருந்தவர், பல வசதிகளில் இமாம்களாக இருந்த அந்த மனிதருக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த பார்வை ஏற்படுத்தியது. ஆகவே சகோதரர்களே, சிலர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் பக்குவமானவர்கள், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. சந்தர்ப்ப சூழல் எப்படி அமையும் என்று தெரியாது. நாங்கள் எல்லாரும் ஒரு சூழல்ல இருந்து கொண்டு நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் தவறு செய்யவில்லை சொல்ல முடியாது. அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்ட பிறகு நம்முடைய நிலைமை என்ன அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆகவே அடிக்கடி உள்ளங்கள் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, அல்லாஹ் தான் அதை திருப்பி விடுவான். ஆகவே அதிகமாக இந்த உடல் உறுப்புகளை பாவத்தின் பக்கம் செலுத்தி விடாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொண்டால் எங்களுடைய ஈமான்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். மிக முக்கியமாக ஷிர்க், விபச்சாரம், அதுபோன்று இந்த ஓரண சேர்க்கை, அதுபோன்று இந்த கொலை, இந்த போதை, இந்த களவு, இப்படியான மிக பயங்கரமான இந்த பாவங்களை நம்ம செய்ய வைத்து நம்மளை அழித்து விடும். ஆகவே நம்முடைய இந்த உடல் உறுப்புகளை நாம் எப்போதும் அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை செய்வதற்கு எத்தனிக்க கூடாது, அதன் பக்கம் தங்களை அழித்துக் கொள்ள கூடாது. இப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் எப்போதும் எங்களை பக்குவப்படுத்திக் கொண்டவர்களாக நாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் பூரா முஸ்லிம்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடுகளை பொறுத்தவரையில் நம்முடைய சாப்பாடுகளில் மீன் இப்படியான விடயங்களை சாப்பிடுகிறோம். இதை என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அறுக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. அதை நாம சும்மாவே சாப்பிடலாம். அதே நேரம் இறைச்சி வகைகள் சாப்பிடுவதாக இருந்தால், பிராணிகளை சாப்பிடுவதாக இருந்தால், அல்லது பறவைகளை சாப்பிடுவதாக இருந்தால், பறவைகள் எதை சாப்பிடலாம் என்று நீங்கள் பார்த்தால், நீங்க சாப்பாட ஒரு பறவைக்கு போடுறீங்க, அதான் அளவுகோல். எதை பறவைகள்ல சாப்பிடலாம். நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்க, அங்க உள்ள பறவையை சாப்பிடலாம் இல்லையான்னு நீங்க பார்க்கறதுக்கு அளவுகோல். எதை பார்க்கணும்னு கேட்டா, ஒரு சாப்பாட்டை ஒரு இறைச்சி துண்டை போடுறீங்க ஒரு பறவைக்கு, அது காலுக்குள் இடுக்கி வைத்து சாப்பிட்டால் அதை நீங்கள் சாப்பிட முடியாது. எல்லா விலையும் காலுக்குள் இடுக்கி வைத்து ஏதாவது பறவை சாப்பிடுமாக இருந்தால், சும்மா சாப்பிட போட்டா கொத்தி கொத்தி சாப்பிடணும்னா சாப்பிடலாம், அது உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆகுமான பறவை. காலுக்குள் இடுக்கி வைத்து ஒரு பறவை சாப்பிட்டால் அளவுகோல், அதை சாப்பிட முடியாது, ஹராம் கருதப்பட்டது. மிருகத்தில் எது சாப்பிடலாம் என்று நீங்க பாத்தீங்கன்னு கேட்டா, வேட்டை பல்லுள்ள மிருகம் சாப்பிட முடியாது. கடவாய் பல்ல வேட்டை பல் உள்ள மிருகம், வேட்டை பல் உள்ள மிருகத்தை சாப்பிட முடியாது. அப்ப ஒட்டகம் சாப்பிடலாம், குதிரை சாப்பிடலாம், ஆடு சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாம், இப்படி எவ்வளவோ உக்குலாம் சாப்பிடலாம், இப்படி எவ்வளவோ மான் சாப்பிடலாம், இப்படி எல்லாம் சாப்பிடலாம். வேட்டை
வேட்டை பல் இல்லாத மிருகங்களை சாப்பிடலாம். ஆனா வேட்டை பல் இல்லாத ஒரு மிருகம் இருக்குது, கழுது. அதை ரசூலுல்லாஹ் நஸ்ஸா குறிப்பாகவே சாப்பிடலான்னு சொல்லிட்டாங்க. அப்ப வேட்டை பல்லு இல்லாத மிருகங்களை சாப்பிடுவதற்கு நமக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதை எப்படி சாப்பிடுவது? அது செத்த பொருளாக இருந்தால் சாப்பிட முடியாது, தானாகவே அது சாகிறது, சாப்பிட முடியாது. ஒருவன் அடித்து சாக வைக்கிறான், சாப்பிட முடியாது. ஒருவன் வாகனத்தை எடுத்து மிதிச்சு சாகரிக்கிறான், சாப்பிட முடியாது. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த மிருகங்களை சாப்பிடுவதாக இருந்தால் நமக்கு சட்டம் என்னன்னு கேட்டா, அத பிஸ்மில்லா என்று சொல்லி அறுப்போம். பிஸ்மில்லா என்று சொல்லி அறுப்போம். பிஸ்மில்லா, அல்லாவின் பெயரால் என்று சொல்லி அறுப்போம். அல்லாவின் பெயர் சொல்லப்படும். அல்லாவின் பெயர் சொல்லப்படாத எந்த ஒன்றையும் நீங்கள் சாப்பிட வேண்டாம், சட்டம். அது எந்த கோழியாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், அல்லது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாவின் பெயர் சொல்லி அறுக்கப்படும். தானாக சேர முடியாது, போட்டு வானத்தால அடிச்சு சாகடிக்க முடியாது, கழுத்தை நறுக்கி சாகடிக்க முடியாது. அதே நேரம் அதை அறுத்து என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், பிஸ்மில்லா சொல்லி அறுக்க வேண்டும். அறுக்கிற நேரம் அந்த கழுத்து அந்த இது அப்படியே நல்ல அறுபட்டு அது அதனுடைய இரத்தங்கள் அனைத்தும் ஓடிவிட வேண்டும். சிலாக்கள் அறுத்து உடனே உரிப்பாங்க, அப்படி உரிக்க கூடாது. அப்ப அங்க கிருமி உண்டாகி, அப்ப அந்த அறுத்துட்ட மட்டில அது முழுக்க அந்த இரத்தங்கள் முழுக்க வெளியாகினால்தான் அந்த இறைச்சி சொட்டு நல்ல சாப்பிடுவதற்கு நோய்களை கொண்டு வராத இறைச்சாக இருக்கு. அடித்து கண்ட வச்சு அல்ல தானாக சேர்த்து அப்படியான அந்த இறைச்சிகளை சாப்பிடுகிற போது அதில் நிறைய நோய் இருக்கிறது. அன்றைக்கு விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்ப அதுல நாம என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். கோழி கடை நடத்துறவங்களாக இருந்தாலும் சரி, இறைச்சி கடை நடத்துறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க இதுல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த அறுக்கிறவங்க என்ன செய்யறா, நம்ம போய் கோழிக்கு நிற்போம், மஜா சோமா இருக்கிறியா, ஒரு 60 என்ன எத்தனை கிலோ போட அறுக்கிறோம். இன்னும் பாதி பிஸ்மில்லா இல்லையா? பிஸ்மில்லா இல்லாட்டி அதை சாப்பிட இயலாது. பிஸ்மில்லா இல்லாட்டி எப்படி சாப்பிடுறது? நம்ம தொழிலாது. நீங்க தொழில் செய்றீங்க, அது 2வது பிரச்சனை. ஆனா மிகப்பெரிய பாவம், அவங்களுடைய சாப்பிடுவாங்க. பிஸ்மி சொல்லி அறுக்கப்படவில்லை என்றால் அதை சாப்பிட முடியாது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதே நேரத்தில் அந்த பிஸ்மியோடு மக்களை நீங்க மலக்குமாரையும் சேர்க்கிறீங்க, மத்தாக்களையும் சேர்க்கிறீங்க, அவுளியாக்களை சேர்க்கிறீங்க, அதுவும் சாப்பிடல. பிஸ்மில்லா மட்டும்தான், அல்லாத வேறு மட்டும்தான். அப்ப இதுல நாம கவனமாக இருக்கோம். சில நேரம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பிஸ்மி சொல்ல மறந்துட்டார். பிஸ்மி சொல்ல மறந்தால் இடையில் அவருக்கு ஞாபகம் வந்தால் அவர் பிஸ்மி சொல்லிக் கொள்ள வேண்டும். அறுத்து முடிஞ்சு அப்பையும் பிஸ்மி சொல்லல, மறந்தே விட்டுட்டார். அது ஒரு முஸ்லிம் அறுத்திருந்தார் சொன்னா அது பரவாயில்லை. மறந்து விட்டால், வேணுமென்று விட்டது அப்படி இல்லை. மறந்து விட்டால் இடையில் ஞாபகம் வந்தால் பிஸ்மில்லா சொல்லுங்க. அல்ல அறுத்து முடிஞ்சு ஒண்ணும் செய்யல, இப்ப அவர் என்ன செய்யலாம் சொன்னா, முஸ்லிம் தான் அறுத்திருக்காருண்டா அது பிரச்சனை இல்லை. மறந்தால் அது பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். சாப்பிடக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எப்படி சொல்றாங்க? இஸ்முல்லாஹி அலா ஃபமி குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாயிலும் பிஸ்மி இருக்கிறது. அவன் சாப்பிடக்கூட பிஸ்மி தானே சொல்லுவான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருவன் மறந்தால் பிஸ்மி சொல்ல, அவன் பிஸ்மி சொல்லி விட்டு சாப்பிடட்டும். இன்னொரு கூட்டம் வருகிறது ரசூலுல்லாஹ்விடத்துல, வந்து கேட்கிறது எப்படி? யா ரசூலல்லாஹ், இன்ன கௌமன் யௌதுனனா பில் லஹ்மி. சில ஆட்கள் எங்களுக்கு இறைச்சி கொண்டு வராங்க, இறைச்சி கொண்டு வந்து தாராங்க. அந்த இறைச்சி அவங்க பிஸ்மி சொல்லி அறுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க அதை எப்படி சாப்பிடுவோம்?
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சம்மு அலைஹி குழு, நீங்க அதை நீங்க சாப்பிடுங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன அர்த்தம்னு கேட்டா, இது யாருக்கு? ஒரு முஸ்லிம் இறைச்ச கொண்டு தந்தா நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, அவன் பிஸ்மி சொன்னானா இல்லையான்னு சந்தேகம் வந்தா சாப்பிடலாம். அதே டைம் நமக்கு இறைச்சி கொண்டு தாரவர் யாரு? ஒரு காபிராக இருந்தா அதை நம்ம எடுக்கல. ஏன் ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து கேட்டாக்கள் யாருன்னு கேட்டா, புதிதாக இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்ட சில மனிதர்கள் கொண்டு போய் இறைச்சி கொடுத்தாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க என்று சொன்னாங்க. அவங்க முஸ்லிம்களாகவே இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான், குஃப்ர்ல உள்ளவங்க அல்ல. அப்ப அதுல கவனமா இருக்கு. அதே நேரத்துல இப்ப நாம என்ன செய்யணும், வேலை செய்யற ஒரு கோடாவியை பிடிச்சி அல்ல ஒரு மேசனை பிடிச்சி நாம போய் இறைச்சி பண்ணிட்டு வா கடையில், அது பிரச்சனை இல்லை, அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை பண்ணிட்டு வான்னு சொல்லி எடுத்து சாப்பிடுறோம். ஆகவே இதுல நாம கவனமாக இருக்கணும். இந்த இறைச்சி கடை நடத்துறவங்க கவனமாக இருங்க. கோழிக்கடையா இருக்கலாம், புறாக்கடையா இருக்கலாம், என்ன கடை நடத்தினாலும் நீங்க இறைச்சி அறுக்கும் போது மிக நிதானமாக அருங்க. இது மக்களை ஹராத்த செய்வதற்கு தூண்டுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட கேட்டாங்க, இது சம்பந்தமாக என்ன சொல்றீங்க? அப்ப நான் அவங்களுக்கு சொன்னேன். ஆனா இருந்தாலும் நான் பொதுப்படையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா? அதனால பொதுப்படையா சொல்றேன், என்னுடைய கடமை முடிகிறது. ஆகவே இல்லாட்டி பழைய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, கோழியை கொண்டு போய் அவங்க தான் அறுத்து சாப்பிடுவாங்க, அப்படித்தான் செய்ய முடியும். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கவனமாக இருங்க. இது மார்க்கம். நம்ம ஹராத்த நாம சாப்பிட கொடுத்துட்டோம்னா அதுல கவனமா. சிலாக்களுடைய உதாரணத்துக்கு வைங்க, இன்னும் சில மசாலாக்கள் படி ஒருவர் தொழுகை இல்லாதவர் யார்? காபிர்கள் அர்த்தம் சாப்பிட முடியாது. காபிர் நமக்கு அர்த்தம் தான் சாப்பிட மாட்டோம். இது மாதிரி தொழுகை இல்லாதவன் காபிர். தொழுகை இல்லாதவன் அர்த்தாலும் சாப்பிட இல்லாத இமாம்கள் நிலைப்பாடு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு கடையில் அடிக்கிறவங்க எத்தனை பேர் தொழுகிறாங்க, எத்தனை மாடவுக்கிறார்கள் சாப்பிடுறாங்க, தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இதை சொன்ன உடனே எல்லாருக்கும் கொதிச்சல், என்ன அப்படி பேசினேன் இப்படி பேசினேன். எப்படி பேசினாலும் மார்க்கத்தை தான் சொல்லணும். யாரு கோவிச்சாலும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே கொலை உள்ளவர்கள் தங்களை மாற்றிக் கொள்ளும். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் நாம் பக்குவமாக நேர்மையாக நடந்து வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.